வெல்கம் டு பிளேஸ் ஆஃப் ஹோம். நீங்கள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஒரு செகண்ட் போயிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் ஈஸி ஃபெஸ்டிவல் மேக்கப் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் அப்கமிங் வர ஃபெஸ்டிவல்ஸ் லைக் விஜயதசமி ஆகட்டும், தீபாவளிக்கு ஆகட்டும், இந்த மேக்கப் லுக்கை தாராளமாக கிரியேட் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என் லிப்ஸுக்கு கொஞ்சமாக லிப் பாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ப்ரைமரும் யூஸ் பண்ண போகிறதில்ல அண்ட் கரெக்ட் பண்ண போகிறதில்ல, எந்த கன்சீலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டார்க்கான கன்சீலர் வச்சு உங்கள் அண்டர் ஐஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் மவுத்தை சுற்றி பிளேஸ் பிக்மெண்டேஷன் ஆகட்டும், நீங்கள் கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோட பர்ஃபெக்ட் ஷேடுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஷேட். இது அவ்வளவும் ஆக்சிடைஸும் ஆகாது. ஸோ இது ஷேட் அனி 13ன்ற ஷேடில் இருக்குது. நீங்கள் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஷேடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் 1 பம்ப் மாத்திரம் தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் அப்படியே பில்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபுல் கவரேஜும் தரப்போகிறதில்ல, ஒரு மினிமல் கவரேஜ் தான் தரப்போகுது. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின் ஆகட்டும், இல்லை ஆயிலி ஸ்கின் டைப் ஆகட்டும், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டாட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் லைக் ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு சைட் போகிறதுக்குள்ளே ரொம்ப பேட்சியாக இல்லை ட்ரையாக ஆக்கி விட்டுடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி அண்டர் ஐஸை மாத்திரம் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு ஒரு 2 ஷேட் லைட்டராக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேடாக இருக்க போகுது. உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என் ஐப்ரோஸ் நான் ட்ரிம் பண்ண ரீசன்ட் டைமில். ஸோ எனக்கு ஜஸ்ட் நான் என் ஐப்ரோஸை டார்க்கனிங் மாத்திரம் பண்ணிக்க போகிறேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். இது ஒரு நல்ல டீப் ப்ரௌன் ஷேடான ஐப்ரோ பென்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் லிப்ஸ்டிக் நம்ம ஐ மேக்கப்க்கு வரலாம். ஏன்னா என்னோட லிப்ஸ்டிக் எப்படி வருதுன்னு பார்த்து தான் என் ஐ மேக்கப்பை போல்டாக வச்சுக்கலாமா இல்லை செட்டெல்லாம் வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என் லிப்ஸை அவுட்லைன் பண்ணுறதுக்கு இன்சைடோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் ட்ரை ஆகிட்டு மேலே ஒரு இன்சைடோட மேட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு. இது ஒரு நல்ல மாவிஷான பிங்க் ஷேட் அந்த மாதிரி லிப்ஸ்டிக். இது ஐ மேக்கப்பை பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு மாவிஷ் பிங்க்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். லைக் என் கையிலே நான் எடுத்துக்கிறேன். காஜல் எல்ஐடினோட ஐ ட்ராமா காஜல் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐ ஷேடோ வச்சுட்டு என்னோட வாட்டர் லைன்ஸ் கீழே லைக் காஜல் கீழே கொஞ்சமாக ப்ரஷ் அவுட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எல்ஐடினோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு பிளஷுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட பிளஷ் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா மஸ்காரா எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ மஸ்காராக்கு இன்னைக்கு மெபிலினோட மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. அண்ட் அவங்க ஐலாஷஸை நல்லா லிஃப்டடாக வச்சுக்க போகுது. இது இப்படி
இப்படிதான் என் மேக்கப் லுக் வந்திருக்கு இன்னைக்கு. அண்ட் எனக்கு இந்த மேக்கப் லுக்கை ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் லுக்கை பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.